இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. Today's Bible verse: For this is the love of God, that we keep His commandments, and His commandments are not burdensome. 1 John chapter 5 verse 3. தேவனுடைய பிரமாணம் இலகுவானதா அல்லது பாரமானதா என்பது பிறருடன் நமக்கு இருக்கிற உறவை பொறுத்தது. இதை விளக்குவதற்கு D.L. மூடி பிரசங்கியார் ஒரு கதை சொல்வார். ஒரு பெண்ணிற்கு திருமணம் ஆயிற்று. அவளுடைய கணவன் மிகவும் கொடுமையானவன். திருமணமான முதல் நாளே அவள் கையில் ஒரு பட்டியலை கொடுத்தான். எத்தனை மணிக்கு என்னென்ன வேலைகளை மனைவி முடிக்க வேண்டும் என்பது அந்த பட்டியலில் வரிசையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவள் காலையில் எழுந்தவுடன் பட்டியலை கையில் எடுத்துக்கொள்வாள். பயந்து ஒவ்வொன்றாக பார்த்து செய்வாள். ஒவ்வொரு நாளும் பொழுது முடிவதற்குள் போதும் என்றாகிவிடும். ஒரு நாள் அந்த கணவன் இறந்து போனான். சில காலம் கழித்து அவள் வேறொரு திருமணம் செய்து கொண்டாள். இந்த கணவர் மிகவும் அன்பானவர். ஒரு நாள் அவள் தன் பொருட்களை அடுக்கி கொண்டிருந்த போது ஒரு காகிதம் கீழே விழுந்தது. அதை எடுத்து பார்த்தாள். முதல் கணவன் தந்த பட்டியல். வாசித்து பார்த்துவிட்டு யோசித்தாள். அந்த பட்டியலில் உள்ளபடிதான் இப்போதும் நடந்து வருகிறாள். ஆனால் பயமில்லை, பாரமில்லை. எல்லாம் லகுவாக இருந்தது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? அன்பு. தன்னுடைய கணவர் காட்டும் அன்பு. அதே போல் கணவர் மேல் மனைவிக்குள்ள அன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உறவில் பாசம் இருந்தால் அந்த உறவை காப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள பிரமாணங்கள் நிச்சயமாக பாரமானவையாக தெரியாது. மேலே வசனம் கூறுகிறது போல் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவ்வாறு நாம் தேவனிடத்தில் உண்மையான அன்பு செலுத்தும் போது தேவனுடைய பிரமாணங்கள் நிச்சயமாக பாரமானவைகளாக இருக்காது. அன்பே மெய்யான கீழ்ப்படிதலுக்கு அடித்தளம். தேவன் மேல் ஒருவருக்கு அன்பு இருந்தால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது கஷ்டமான காரியமாக இருக்காது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.